ஹலோ. ஓம் குரு வாழ்க. ஓம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் மத நல்லிணக்கத்திற்காக குழுமியிருக்கின்ற பொதுமக்களுக்கும் எனது இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் 11 சித்தர் மடம் பீடத்தின் பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என்னுடைய இந்த மத நல்லிணக்க உரையை 3 பிரிவுகளாக வைத்து கொண்டிருந்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதல்ல, மத நல்லிணக்கம் வேண்டுமென்றால் ஏன் மத நல்லிணக்கம் இல்லாமல் இருக்கிறது? அதுவும் இந்த கடந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளில் தான் இந்த மத நல்லிணக்கம் இல்லாமல் போய்விட்டது. ஏன் இந்த மத நல்லிணக்கம் இல்லை என்பது முதல் கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த தீர்வு ஏன் என்பதை கண்டுபிடித்து விட்டாலே தீர்வு எளிதாக வந்துவிடும். மதங்கள் சொல்வது என்னங்கிறத அடிப்படையில் அந்த தீர்வுகளை நாம் பார்ப்போம். மூன்றாவது நாம் பார்க்க போவது என்னவென்றால், அந்த தீர்வு எங்கு சாத்தியம் இருக்கிறதோ இல்லையோ மதுரை மண்டியில் உறுதியாக சாத்தியமாக இருக்கும். அதற்கு காரண காரியங்களை நான் சொல்ல போகிறேன். 3 காரணங்கள். இந்த 3 காரணங்களையும் நாம் உன்னிப்பாக கவனித்து செயல்படுத்தி விட்டோம் என்றால், நம்ம தீர்மானங்களில் வாஸ்தாக பாருங்க, திருப்பரங்குன்றம் மலை என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதற்கும் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு ரோல் மாடலாக, முன்மாதிரியாக நிச்சயமாக அமையும். முதல் கேள்விக்கு வருவோம். ஏன் இந்த மத நல்லிணக்கம் இல்லாமல் அப்பப்போ அது சிக்கலில் மாட்டிக்கொண்டு, இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு பிரச்சனைகளை பூதாகரமாக உருவாக்கி கொண்டு வருவது ஏன், யாரால்? பாருங்க, எனக்கு முன்னால் இருந்த அருகில் இருந்த ஐயா காஜியார் அவர்கள் அழகாக சொன்னார்கள், நான் இஸ்லாமியராக இருந்த போதிலும் நான் ஒரு தமிழன் என்று கூறி சென்றார். இதுதாங்க காரணம். தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்று ஒரு கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஊடுருவி வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் என்ன சொல்கிறது? முதல்ல என்ன சொல்லும்? இந்துக்கள் எல்லார்ட்டையும் சொல்லும், வாய்யா வாய்யா, நம்ம மதத்துக்கு எதிர் வர்றாங்க, நம்ம மதத்தை அழிக்கிறதுக்கு வந்தாங்க, இப்படி வர்றாங்க அப்படி வர்றாங்க, நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இந்துக்களுக்கு ஒரு பொது எதிரியாக சிலரை காட்டுவார்கள். காட்டிட்டு, சரிங்க இளிச்சவாய நம்ம தான் தமிழர்கள் எப்பவுமே வந்தாரை வாழ வைக்கிறதுல இளிச்சவாயங்களா இருப்பாங்களா, சரி சரின்ட்டு நம்ம அவர்கள் பேச்சை கேட்டுட்டு அவர்கள் கூட சென்று அவர்கள் சொன்னபடி ஆடினோம் என்றால், அடுத்தபடி சொல்லுவாங்க, நானே கேட்பேன், ஐயா நம்ம கோயில் எல்லாம் இருக்குது, அந்த கோயிலுக்குள்ள அந்த சாதி வேறுபாடு இல்லாம எல்லா தமிழர்களும் உள்ள போகலாமே, அங்க ஒரு மொழி மட்டும்தான் ஏன் இருக்கணும், என்னுடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழியும் உள்ள போகலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐயையோ ஐயையோ, நீ வேற, நீ சூத்திர, நான் உயர்ந்தவன். அப்ப தமிழர்களுக்குள்ளேயே வேறுபாடு காட்ட வேண்டும். அந்த வேறுபாடு காட்டும் பொழுது அத மதத்திற்குள்ளும் அது வருகிறது. அதுதான் காரணம். அப்ப இதற்கு காரணம் என்னவென்றால், அடிப்படையில் தமிழர்களின் மத தலைமை தமிழர்களிடம் இல்லை. இதுதான் பிரச்சனை. என்றைக்கு தமிழர்களின் மத தலைமை தமிழர்களிடம் வருகிறதோ அன்றுதான் உறுதியாக இந்த மத நல்லிணக்கம் வரும். நல்லா யோசித்து பாருங்க, இந்த மத தலைமை யாரெல்லாம் இருக்கிறாங்க? சில பெரும் மடத்தின் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? தமிழும் சமஸ்கிருதமும் 2 கண்ணும்பாங்க. அவர்கள் தான் இப்போ தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் அமைத்த குழுவுல கூட அவங்க தான் இருக்கிறாங்க. 2 கண்ணு தானே, 2 கண்ணையும் கருவறைக்குள்ள விடணுமா வேண்டாமா? ஒரு கண்ணை மட்டும் ஓதுவாருன்னு சொல்லிட்டு கருவறைக்கு வெளியே விட்டுருவ, ஒரு கண்ணை மட்டும் தமிழன் சூத்திரன்னு கோயில் கருவறைக்குள்ள நுழைய விட மாட்டேன். அப்ப அது என்ன 2 கண்ணு?
ரெண்டு கண்ணுன்னு சொல்லிக் கொண்டிருக்கின்ற போலி மத தலைவர்கள் தான் இந்து மதத்திற்கு தலைவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். மாற வேண்டும்னா என்ன செய்யணும்? அதுக்கு தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்கணுங்க. இந்து மதம்ங்கிறத நம்ம அவன் கையில் கொடுக்க கூடாது. நல்லா தெரியுங்க, நம்மளுடைய இளிச்சவாயத்தனத்தினால தான் இந்த கோயில்கள் எல்லாத்துலேயும் அவங்க கையில் கொடுத்து வச்சிருக்கிறோம். எல்லாம் நம்ம கட்டின கோயில்கள். நம்ம கட்டின கோயில்களை அவங்கிட்ட கொடுத்துட்டு நீ உன் மொழியில் சொல்லு, செத்த மொழியில் சாமி கும்பிடுன்னு நம்ம சொல்லி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி தயவு செய்து இந்து என்கிற வார்த்தையையும் இந்து என்கிற மதத்தையும் அவர்களிடம் கொடுத்து விடாதீர்கள். நான் என்ன திரும்ப திரும்ப சொல்றேன், அவர்களுடைய மதம் ஹிந்து மதம். வடமொழி கானா போட்டது ஹிந்து மதம், அது வேறு. தமிழர்களின் இந்து மதம் வேறு. தமிழர்களின் இந்து மதம் ஈனா உயிரெழுத்தில் ஆரம்பிக்கும். வடமொழியாளர்களின் அந்த பிற மன்னினரான பிராமணர்களின் மொழி மதமானது ஹிந்து மதம். ஹானா வடமொழியில் ரெண்டுக்கும் சரி, இது தமிழ் வார்த்தையா இல்லையான்னு சொல்லுவீங்க. இந்துங்கிறது தமிழே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து ஐயா மாதிரி ஆட்கள்லாம் தயவு செய்து கேளுங்கள். இந்துவேன்னு பன்னிரு திருமுறையில் பாடப்பட்டிருக்கிறது. சிவபெருமானை போற்றி பாடும் பொழுது இந்துவே என்று பாடப்பட்டிருக்கிறது. இன்று என்ற சொல்லாடல் பன்னிரு திருமுறையில் இருக்கிறது. திருமூலர்களில் வாக்கிலே இருக்கிறது. அப்ப இந்துங்கிறது தூய தமிழ் சொல் ஒன்று. ரெண்டாவது இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்துங்கிறது, இது நான் சொல்லல, அந்த காஞ்சியில் இருக்கிற ஒரு மடாதிபதி தான் சொன்னாரு. இந்துங்கிறது வெள்ளக்காரன் கொடுத்தது, நம்ம மதத்துக்கு பேர் இல்லைன்னு அவர் தான் சொன்னாரு. தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் சொந்திக்க. அந்த காஞ்சி மடத்தில் இருக்கிற அந்த மடாதிபதி எது சொன்னாலும் அது நம்ம மறுக்க வேண்டியது. தமிழர்களுக்கு விரோதமானதை தான் அவர் எப்பவும் சொல்லுவார். அப்ப இதை மட்டும் நம்ம ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அவர் என்ன சொல்றாரு? வெள்ளக்காரன் கொடுத்தது. வெள்ளக்காரன் கொடுத்ததுன்னா, ஐயா பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடி, வாஸ்கோ ட காமா வர்றதுக்கு முன்னாடி கூட கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரா? கண்டுபிடிக்கும் போது அதை இந்தியான்னு நினைச்சு கண்டுபிடிச்சாரு. அப்ப அங்க உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு ஏன் ரெண்டு இந்தியன்ஸ்னு பேர் வச்சாரு? அப்ப இந்தியாங்கிற சொல்லாடல் வாஸ்கோ ட காமா வர்றதுக்கு முன்னாடியே கொலம்பஸ் காலத்திலேயே இருந்தது. கொலம்பஸ் இந்தியாவுக்கு வரணும்னு நினைச்சாரு, இந்தியாவை கண்டுபிடிக்க முடியல, அமெரிக்கா போனாரு. அங்க இருக்கிறவங்களுக்கு ரெட் இண்டியன்ஸ் பேர் வச்சாரு. அப்ப இந்தியன்ஸ் வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னாடியே இருக்குதா இல்லையா? இன்னொன்னு சொல்லுவாங்க, இண்டிகா புத்தகம் மெகஸ்தனிஸ் எழுதியிருக்கிறார். அது பாப்புலர் புத்தகம். 3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். அரியன் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, சீட்டஸ்ங்கிறது ஒருத்தர் எழுதியிருக்காரு. 3 கிரேக்க புத்தகங்கள். அந்த புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் கிரைஸ்ட், இயேசுக்கு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால வந்த புத்தகங்கள்ல இண்டிகான்னு ஏன் பேர் வைக்கிறாங்க? இன்னொன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் சிந்து நதியை வச்சு வந்தாங்க. அந்த பாரசீக மொழியில சீங்கிற எழுத்து கிடையாது, அதனால சிந்துங்கிறத இந்துன்னு சொல்லிட்டாங்கிறது அபத்தமான வாதம். டெரியஸ்ங்கிற பாரசீக மன்னனோட கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டுல சீங்கிற எழுத்து இருக்கிறது. அதுக்கு வரி வடிவம் இருக்கிறது, ஒலி வடிவம் இருக்கிறது. எப்ப? கிறிஸ்துவுக்கு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே சீங்கிற எழுத்து பாரசீகத்தில் இருக்கிறது. அப்ப அவைய சிந்துவை இந்துன்னு மாத்த போறான். சிந்தித்து பாருங்கள். இன்னும் சொல்ல போனால் 6000 ஆண்டுகளுக்கு முன்னால இந்தியாவில் மட்டும்தான் ஒரு சாயம் இருக்கிறது. அதற்கு இப்பவும் இண்டிகோன் கலர் அந்த இந்தியாவில் இருக்கு, தவிர வேற எங்கேயும் கிடையாது. அந்த சாயத்துக்கு அவுரி செடியிலிருந்து எடுப்பாங்க. 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கு வச்ச பேர் இண்டிகோ. அப்ப 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாங்கிற வார்த்தை இருக்கிறது, இந்துங்கிற வார்த்தை இருக்கிறது. உலகத்தின் மிக பழமையான மேப், படம், வரைபடம், அதுல மெரியம் இண்டிகம்ங்கிற பேர் தான் இருக்கிறது. இந்தியாங்கிறதுக்கு இந்து மாக்கடல்ங்கிறது மேப்ல, உலகத்தின் பழைய மேப்ல, தாலமை வரைந்த மேப்ல இருக்கிறது, கிபி 2ஆம் நூற்றாண்டுல. அப்ப இனிமேலும் தயவு செய்து அதுக்காகத்தான் உங்ககிட்ட துண்டறிக்கை கொடுத்திருக்கிறேன். இந்து என்ற சொல் வெள்ளக்காரன் கொடுத்தது, பாரசீகன் கொடுத்ததுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அது நம்மளுடைய சொல். இன்னும் ஒன்னே ரொம்ப அதை பேசல, இன்னும் 5 நிமிஷத்துல அந்த 2 தீர்வையும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். அடுத்தாற் போல இன்னும் ஒன்னே லகரம், தமிழின் சிறப்பு லகரம்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பீங்க. தமிழின் சிறப்பு இந்துங்கிறது கூட தமிழின் சிறப்பு தான்.
என்னன்னு கேளுங்க. இந்துங்கிற வார்த்தையை தெளிவாக சரியான ப்ரொனன்சியேஷன்ல, சரியான உச்சரிப்புல சொல்வதற்கு உலக மொழிகள்ல எதற்குமே எழுத்துக்கள் கிடையாது. நீங்க ஒரு மொழியை கொண்டாங்க, இந்துங்கிற ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு சரியாக வரக்கூடிய வார்த்தை உலக மொழிகள்ல எதுவுமே இல்லை. அப்ப தமிழுக்கு லகரம் எப்படி சிறப்பு, இந்துவின் சிறப்பு. இதை தயவு செய்து அவங்க கையில கொடுத்துறாதீங்க. அவர்களது மதம், அவங்களே சொல்றாங்க இந்து மதம் ஏன் மதம் இல்ல, அது ஹிந்து மதம். ரெண்டே நிமிஷம் திருப்பரங்குன்றத்துக்கு வர. இதை ஏன் சொல்றேன்னா தயவு செய்து அந்த ஐயா அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட சொன்னாங்க, பல வகைகளிலும் ஊடுருவி விட்டார்கள். நமக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு போடப்படுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் அது இந்து மதத்திற்கு எதிரானதுன்னு நம்ம பதிய வச்சோம்னா தான் அந்த கட்சியை விளக்க முடியும். அது ஒரு உத்தியாக இருக்க வேண்டும்ங்கிறது. அதுக்காகத்தான் நான் இந்துவை பத்தி இவ்வளவு பேசுறேன். ஒவ்வொரு அந்த கட்சிக்கு போடுகிற ஓட்டு ஒன்றொன்றும் இந்துக்களுக்கும் இந்து கடவுள்களுக்கும் இந்து மக்களுக்கும் எதிரானதுங்கிறத மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதுக்காகத்தான் இவ்வளவு பேசுறேன். சரி, திருப்பரங்குன்றத்துக்கு வருவோம். ஐயா, இப்ப முருகனுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க, முருகனுக்கு கறி வச்சு படைக்கிறதா. தூ வெள்ளரிசி பரப்பி விரையி மறியறுத்து திணை கொடுத்த மலரோடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. திணையரிசியில வெள்ளாட்டக்கரியை அறுத்து அந்த இரத்தத்தை தோய்த்து அதை படையலாக வைப்பது தான் முறை. இன்னும் இன்றைக்கும் சூரசம்ஹாரம் பார்க்கும்போது அந்த முருகன் இதுல ஒளிபரப்புல வரும், சேவலை பலி கொடுத்து தான் இன்றைக்கும் சூரசம்ஹாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப முருகனுக்கும் கரிமீனுக்கும் எதிர்ப்பு கிடையாது ஒன்று. அதே மாதிரி தர்கா வழிபாடுங்கிறது சிலை வழிபாடு, தூய இஸ்லாம். அதை ஹராம் தான் சொல்லணும், ஷிர்க்குன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப தர்கா வழிபாடுங்கிறதும் இஸ்லாம்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு சைவம் மட்டும்தான் இந்து கோயில்ல இருந்து இருக்குதுங்கிறதும் இந்து மதத்திலிருந்து மாறுபட்டு தான் இருக்கிறது. அப்ப ரெண்டுமே மாறுபட்டு இருக்கிறது. நம்ம தர்கா வந்து இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லையேங்கிறதுக்காக, தூய இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுறது இல்லையேங்கிறதுக்காக தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இந்துக்கள் அதான் எல்லாரும் கடாமீன் வெட்டுறாங்களே, இன்னைக்கே திருப்பரங்குன்றத்தில் வெட்டுன்னு சொல்லக்கூடாது. அவரவர் ஐயா காஜியார் அவர்கள் அதைத்தான் சொன்னாங்க. அவரவர் வழிபாட்டு முறையில் அவரவர் பழக்க வழக்கங்களின்படி அவரவர் உணவு வச்சு படைச்சுக்கிட்டோம். இதுதான் இஸ்லாமியர்கள் தர்காவில் தொடர்ந்து நல்லபடியாக வழிபாடு செய்யட்டும். ஏன்னா அதில் ஒன்றுமே இல்லை, சந்தனம் இருக்கிறது, மயில் இறகு வச்சு தான் மந்திரிக்கிறாங்க. சந்தனமும் மயில் இறகும் அரேபியாவிலேருந்து வந்துச்சுதா, தமிழ்நாட்டில் இருந்து போச்சுதா. தர்கா வழிபாடுங்கிறது இந்து மதத்திற்கு ஏற்புடையது தான். ஏன்னா இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா, அவரவர் தாய்மொழியில் அவரவர் விரும்பும் கடவுள்களை அவரவர் கட்டடக்கலை பற்றி வச்சு அமைக்கப்பட்ட கோயிலில் அவரவர் விரும்பும் உடைகளை அவரவர் வட்டாரத்தில் உள்ள இசைக்கருவிகளை வச்சு வணங்கணும். இவ்வளவுதான். இதன்படி முழுக்க தர்கா வழிபாடு என்றது இந்து மதத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ தர்காவில் வழிபாடு தொடர்ந்து நடக்க வேண்டும், எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நடக்க வேண்டும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் அங்கே மேலே இருக்கிற அந்த காசி விஸ்வநாதர் திருக்கோயிலையும் நமக்கு வழிபாடுகள் நடத்த வேண்டும். அந்த தர்காக்குன்னு அவங்க சொல்கிறாங்க 50 சென்டோ கொஞ்சம் இடம் சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு பாதகம் வராமல் அந்த இடத்தை விட்டு தள்ளி வச்சு அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுதலும், இன்னும் ஒரு புதிதாக ஒரு வேண்டுகோள் கூட வைக்கிறோம், சிவராத்திரியுமே கூட அந்த தர்கா இடத்திற்கு வெளியே அந்த தர்கா வழிபாட்டிற்கு எந்த வகையிலும் இடைஞ்சல் இல்லாமல் அந்த திருப்பரங்குன்றத்தில் அந்த வழிபாடுகள் காசி விஸ்வநாதர் திருக்கோயிலையும் கார்த்திகை தீபம் ஏற்றுவதிலையும் அந்த சிவராத்திரி வழிபாடுலையும் நடக்கிறதற்கு ரெண்டுமே இருந்தா இரண்டா வரும். இதுதான் தீர்வு. மூணாவது, மதுரை மண்ணில் இது ஏன் சாத்தியம்ங்கிறது நான் சொல்றேன். நீங்க பாருங்க, கள்ளழகர் ஆத்துல இறங்குவாரு, இங்க இருந்து நேர திருப்பி அழகர் கோயிலுக்கு போயிட மாட்டாரு. அவர் துலுக்க நாச்சியார் வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து அழகர் கோயிலுக்கு போவார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்?
என்ன அர்த்தம்னா, ஆதி காலத்தில் இந்து மத கோயில்களுக்கு அந்த சிலைகளுக்கு எப்பெல்லாம் பாதிப்பு வந்துச்சுதோ, எப்பெல்லாம் அதை உடைக்கிற மாதிரி சூழல் வந்துச்சுதோ, அதை பல இஸ்லாமிய பெண்கள், பல இஸ்லாமிய குடும்பங்கள் காப்பாற்றி கொடுத்திருக்கின்றன. பல தலைமுறைகளாக தங்கள் இல்லத்தில் வச்சிருந்து பாதுகாத்து பல தலைமுறைகளுக்கு பிறகு அந்த கோயிலுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் அந்த அம்மா வச்சு பார்த்து போற்றி பாதுகாத்து கொடுக்கிறார்கள். இந்த வழிபாடு தான் அங்க வந்து அந்த துலுக்க நாச்சியார் வீட்டுக்கு செல்வது, அந்த வலையை அந்த அம்மா வந்து பத்திரமாக பாதுகாத்து வைத்தவர்கள். இப்படி ஒண்ணும் மண்ணுமா பழகி இருக்கிறது தான் நமது இந்து வேதத்தின் சிறப்பு, இந்து மதத்தின் சிறப்பு. அதன் மதுரை மண்ணுக்கு சிறப்பான இடம் உண்டு. திருநெல்வேலி காந்திமதி அம்மன் கோயிலில் போனீங்கன்னா ஒன்று பார்க்கலாம், அனவரத லிங்கம் அப்படின்ட்டு ஒரு லிங்கம் இருக்கிறது. நீங்க இந்து மதத்தில் எங்க தேடி பார்த்தாலும் அனவரத லிங்கம்னு ஒன்று கிடையாது. அன்பர்னு ஒரு இஸ்லாமியர் இருந்தார், அவர் ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு லிங்கத்தை கொடுத்தாரு. அது நெல்லையப்பர் கோயிலுக்கு உள்ளேயே போய் உட்கார்ந்து இருக்குது. அனவரத லிங்கம்னு எல்லாரும் வழிபட்டு செல்கிறார்கள். அப்ப நமது வன் மத நல்லிணக்கத்துக்கு உருவானவன் அழகர் ஆற்றில் இறங்குறதற்கும் இஸ்லாமியர்களுக்கும் தொடர்பு உண்டு. அப்ப நம்ம பார்த்தோம்னா இந்து மத வழிபாடுகள் தொடர்ந்து நடக்கட்டும், அந்த தர்கா வழிபாடுகள் தொடர்ந்து நடக்கட்டும். இந்த இரண்டும் நடக்கும் பொழுது நிச்சயமாக திருப்பரங்குன்றம்ங்கிறது ஒரு பொழுதும் பாபர் மசூதி மாதிரி ஆகாது. ஆனால் இந்த திருப்பரங்குன்றம்ங்கிறத இந்தியாவிற்கும் உலகத்திற்குமே மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம மாற்றுவோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.